ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन அவ்யக்தி क्या है? பரிவாருக்கு உங்களை कंबाइंड வரவேற்கின்றோம். रूप की இன்றைக்கு स्मृति நாள் से 11. सदा विजयी बनो। आज का विषय है प्यार की எப்பொழுதும் निशानी। வெற்றியுடையவராக இருங்கள். कंबाइंड है இணைந்த சொரூபத்தின் விழிப்புணர்வை हमेशा கொண்டிருப்பதன் மூலம் எப்பொழுதும் सदा வெற்றியுடையவர்களாக இருங்கள். स्मृति இன்றைய रखो தலைப்பு कि कंबाइंड थे, कंबाइंड है और कंबाइंड रहेंगे। कोई भी ताकत இன்றைய नहीं தலைப்பு जो அன்பின் एक அடையாளம் बार के ஒன்றிணைந்திருப்பது. कंबाइंड இன்றைய स्वरूप இஷாரா अलग இணைந்த कर ரூபத்தில் सके। இருந்தேன், இணைந்த प्यार की ரூபத்தில் निशानी இருக்கின்றேன், है இணைந்த ரூபத்தில் कंबाइंड। இருப்பேன் என்று சதா நினைவில் ये கொள்ளுங்கள். आत्मा और परमात्मा का साथ है। परमात्मा तो कहाँ भी அநேக साथ முறை नहीं இணைந்திருந்தவர்களை பிரிப்பதற்கான और சக்தி हमें யாரிடத்திலும் सभी இல்லை. அன்பின் बातों से அடையாளம் प्रीत நிலைந்திருப்பதாகும். की இது ஆத்மா रीति மற்றும் பரமாத்மாவின் துணையாகும். है। பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து விடுவார். ஒவ்வொருவரிடத்திலும் இணைந்த ரூபத்தில் அன்பை தொடரக்கூடியவர் ஆவார். இப்பொழுது நாம் தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। சாந்தி. ओम शांति। सभी ठीक है? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? कुछ जरूर विशेष अनुभव हो रहा होगा कि बाबा का साथ நீங்கள் எல்லாம் और बाबा के साथ சிறப்பான कंबाइंड रहना விஷயங்களை उसका அனுபவம் ज्ञान होगा। செய்திருப்பீர்கள். என்ன பாபா और வோடு हमने நாம் जैसे இணைந்த சுரூபத்தை வச்சிருக்கிறோம். शादी பாபாவோட स्टार्ट किया थे நாம் अभ्यास करते இணைந்திருக்கின்றோம். करते நாம் அனைவரும் என்ன விசேஷமான அனுபவத்தை கொண்டிருக்க निरंतर முடியும். இந்த नेचुरली முயற்சியை செய்வதன் மூலம் நாம் அனைவரும் விரும்புவது என்னன்னா, जैसे நம்மளுடைய मुझे याद है முயற்சி जब என்பது बाबा के இயல்பானதாக पास आए இருக்க வேண்டும். நான் பாபாட்ட வந்த तो போது आत्मा का और बाप का परिचय मिला। அந்த நேரத்துல तो परिचय मिलते ही ஆத்மாவினுடைய जैसे அறிமுகம், एक பரமாத்மாவினுடைய अभ्यास அறிமுகம் கிடைத்தது. அது கிடைத்த कि हमारा உடனேயே बाबा के साथ निरंतर अभ्यास, एक माता पिता का संबंध அதுதான் ऐसा என்னுடைய जुड़ गया தொடர்ச்சியான பயிற்சியாக कि चला இருந்தது. कि बाबा हमारे பாபாவோடு माता पिता உறவு முறையை स्पिरिचुअल அனுபவம் सदगुरु செய்தேன். थे। பாபா என்னுடைய தாய் तो दिल தந்தை, से என்னுடைய बहुत बाबा के प्रति அதன் பிறகு நான் प्यार का நினைச்சேன், निश्चय பாபா என்னுடைய பெற்றோர் और மற்றும் बाबा கிடையாது, के ஆசிரியர் भावात्म மற்றும் पर भी சத்குருவாக निश्चय हो गया। இருக்கின்றார். அதன் மூலம் எனக்கு பாபா மீது बाबा அவ்வளவு हमेशा कहते हैं அன்பும் ना நம்பிக்கையும் ஏற்பட்டது. ज्ञान இயல்பான जब लो முறையில் பாபா कौन எப்போதும் என்ன सिखाता है சொல்றார் அப்படின்னா, वो நீங்க निश्चय हो ஞானத்தை जाता है। பகிர்ந்து கொள்ளும் பொழுது अभी हम நிச்சயமாக लोगों ने நீங்கள் அதை யார் कल உங்களுக்கு थोड़ी இந்த ஞானத்தை शिकायत की கற்பிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். एकदम स्वीकार பல किया விஷயங்கள் இதுல कौन सिखा இருக்கு. रहा है। तो ऐसा संबंध जुड़ गया எத்தனை வருடம் ஒரு कि கல்பத்துல बाबा क्या இருக்கு, चाहते என்ன हैं कि मेरे ஞானம் நாம் बच्चे எல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவ்வளவு हमेशा சுலபமாக நாம் ஏற்றுக்கொண்டோம். संपन्न बने। அதுதான் பாபாவிற்கு संपूर्ण बने। தேவையாக இருக்கிறது.
என்னுடைய குழந்தைகள் इसमें क्या அனைவரும் आवश्यक है சம்பூர்ணமாக कि வேண்டும். कंबाइंड रहे। அதற்கு என்ன அவசியமாக இருக்கு? कई बार अपने அது पास वो இணைந்த शक्ति नहीं சுரூபம். होती है जितनी चाहिए, சில पर நேரங்களில் अगर बाबा நாம் அந்த कंबाइंड है சக்தி तो எந்த बाबा சக்தி को सब शक्ति தேவைப்படுகின்றதோ है। அந்த நேரத்துல நமக்கு அது இல்லாம இருக்கு. ஆனால் பாபாவோடு तो நாம் कभी भी இணைந்திருக்கும் பொழுது பாபா किसी சர்வசக்திவானாக बात में இருக்கின்றார். அப்போ मैं அதன் மூலம் என்ன हारना है, நடக்கும் அப்படின்னா, ये पता நானும் बाबा கூட है, எப்பொழுதுமே வெற்றி बाबा को உடையவராக இருப்பேன். सर्वशक्तिमान है। எந்த சூழ்நிலையிலும் நான் தோற்று போக तो முடியாது. उससे ஏன்னா कंबाइंड பாபா होने का என் கூட இருக்கிறார். अच्छा பாபா अनुभव होता है। சர்வசக்திவான். நான் இணைந்த ஒன்றிணைந்த तो சுரூபத்தில் विचार करें பாபாவோடு இருக்கின்றேன். तो बाबा कह இது रहे हैं कि மிக நல்ல आपकी भी टाइम பயிற்சி. है நீங்க எல்லாரும் இதை कंबाइंड பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். பாபா சொல்றார், இணைந்த तो சுரூபத்தினுடைய बाबा कहते हैं कंबाइंड रहना, அன்பின் அடையாளம் இணைந்த சுரூபமாகும். பாபா सदा சொல்றாங்க, स्मृति में रखो कि कंबाइंड தொடர்ந்தும் है, நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் कंबाइंड பாபாவோடு रहेंगे, இணைந்திருந்தீர்கள். நீங்கள் कंबाइंड है, कंबाइंड நான் रहेंगे। இணைந்த ரூபத்தில் कोई இருந்தேன், ताकत नहीं இணைந்த ரூபத்தில் இருக்கின்றேன், இணைந்த ரூபத்தில் अनेक இருப்பேன் बार के என்பதை कंबाइंड சதா स्वरूप से நினைவில் கொள்ளுங்கள். हमें अलग कर सके। யாருக்கும் இந்த तो இணைந்திருப்பவர்களை बाबा कहते हैं பிரிப்பதற்கான कि आपकी சக்தி निशानी யாரிடத்திலும் இல்லை. कंबाइंड रहना, அன்பின் அடையாளம் आत्मा और परमात्मा का இணைந்திருப்பதாகும். साथ है। இது ஆத்மா तो बाबा மற்றும் कहते हैं பரமாத்மாவின் துணையாகும். परमात्मा तो பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து விடுவார். साथ निभाता ही है। हाँ, ध्यान से सुनिए, परमात्मा தந்தை तो அவருடைய साथ பொறுப்பை निभाता ही है। நிறைவேற்றுவார் எங்கிருந்தாலும். கடவுள் அவருடைய तो பொறுப்பை, हर एक से कंबाइंड சகவாசத்தை கொடுக்கும் அவருடைய பொறுப்பை அவர் எங்கிருந்தாலும் நிறைவேற்றுவார். प्रीत की रीत निभाने वाला है। அவருடைய அன்பின் பொறுப்பை क्या है ஒவ்வொருவருக்கும் प्रीत की அவர் रीत? இந்த இணைந்த ஒன்றிணைந்த சுரூபத்தின் மூலம் நிறைவேற்றுகின்றார். இந்த मददगार பொறுப்பு, है, அன்பின் பொறுப்புன்னா என்ன? அவர் உங்களுக்கு உதவி रक्षा करता செய்வார். है, அவர் உங்களை भरपूर பாதுகாப்பு रहें, हम செய்வார். सदा भरपूर रहें। ये बाबा का साथ है। संगम युग के बहुत அந்த अंतिम समय है। உணர்வுகளை, நிறைந்திருக்கும் உணர்வுகளை நாம் உணர்வதுதான் பாபாவினுடைய சகவாசத்தின் कंबाइंड அடையாளமாகும். साथ का இப்பொழுது இந்த சங்கமகத்தில் மிக குறைவான நேரமே क्या உள்ளது. करें? இந்த குறைவான याद நேரத்தில் करें நாம் பாபாவின் हम அன்பை जो भी அனுபவம் செய்ய வேண்டும், பாபாவின் சகவாசத்தை அனுபவம் स्वस्थिति செய்ய வேண்டும். चाहे बाबा का कार्य இப்பொழுது சுயத்தினுடைய ஸ்திதி दोनों को என்பது, हमें பாபாவின் காரியம் कंबाइंड என்பது, இதற்கு நாம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டும். இதை நாம் आज के ஒன்றிணைந்த दिन சுரூபத்தின் हम ये மூலம் अभ्यास செய்ய करें। வேண்டும். நாம் அனைவரும் இந்த திடமான बाकी எண்ணத்தை सभी வைத்திருக்கின்றோம். उपस्थित भी थे। அதனால் रतन मोहन जी நேற்று जी का நான் ரொம்ப மும்முரமாக अपनी இருந்தேன். संस्था தாதியினுடைய बाबा के लिए बहुत கடைசி शाम को सत्संग கட बहुत कुछ हुआ। விஷயங்கள் எல்லாம் நடந்தன. आज फिर சாயங்காலம் देंगे நிறைய कंबाइंड रूप में நிகழ்ச்சிகள் இருந்தது. करेंगे। இன்று நாம் இன்னும் அதிகமான கவனத்தை கொடுத்து பயிற்சி செய்வோம். பாபாவை இந்த ஒன்றிணைந்த ரூபத்தில் நாம் अव्यक्त मुरली அனுபவம் रिविजन செய்வோம். 1969 அவ்யக்த से முரளி ரிவிஷன் ज्ञान के 1969 और முதல் स्नेह के ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். अव्यक्त वाणी तारीख है 30 सितंबर 1975। அவ்யக்த முரளி सारे ரிவிஷன் कल्प में विशेष पाठ बजाने वाली श्रेष्ठ आत्माओं की विशेषताएं। आगे चलो। त्रेता के बाद कहाँ जाते हैं?
द्वापर। लेकिन द्वापर में भी कहाँ पहुंचे? द्वापर में भी राज्य सत्ता तो होती है ना, वहां धर्म सत्ता और राज्य தேதி सत्ता दोनों செப்டம்பர் में 30, बट जाती है। 1975. इसलिए மென்மையான मालूम हो ஆத்மாக்கள் जाता है கல்பத்தில் விசேஷமான तो பாகத்தை पूर्व நடிக்கும் में மென்மையான ஆத்மாக்களின் விசேஷத்தன்மைகள். एक राज्य सत्ता இப்பொழுது சில்வர் सिल्वर ஏஜ், அதாவது வெள்ளி யுகத்தில் நீங்கள் எங்கு செல்வீர்கள்? காப்பர் ஏஜ் आप என்று विशेष சொல்லப்பட்டது, செம்பு आत्माओं யுகம் की என்று சொல்லப்பட்டது. विशेष ஆனால் संस्थाएं गायब செம்பு யுகத்தில் எங்கு என்று கேட்கப்பட்டது. ஆட்சி चाहे செய்யும் अन्य அதிகாரத்தில் धर्मावता இருப்பவர்கள் இன்றும் धर्म सत्ता के செம்புயுகத்தில் आधार से இருக்கிறார்கள் இல்லையா? धर्म அவர்கள் की स्थापना भी करते இந்த हैं। அத்தாரிட்டி, लेकिन இந்த आपकी அதாவது அத்தாரிட்டினா विशेषताओं का அதிகாரம் राज्य அப்படிங்கிறது இரண்டுக்கு गायब பிரித்து கொடுக்கப்படுகிறது. और वो धर्म மதத்திற்கும் ஆட்சி आप हो செய்பவர்களுக்கும் பிரித்து जाता है। கொடுக்கப்படுகிறது. ஏன்னா துவாபர यादगार யுகத்திலிருந்து फिर भी தான் आप இந்த विशेष இரட்டையாக आत्माओं के இருக்கும் ही விஷயங்கள் बनेंगे। ஆரம்பமாகிறது. மதத்தினுடைய அதிகாரம் மற்றும் गुणगान आप ஆட்சியினுடைய विशेष அதிகாரம், आत्माओं के ही விசேஷமான बनेंगे। ஆத்மாக்களின் புகழ் பாடப்படுகிறது. राज्य सत्ता में இந்த भी राजाएं இந்த जो ஆட்சி अच्छे செய்யும் और அதிகாரத்தில் राजाएं இருப்பவர்கள் पावस இன்னும் रहते हैं। அந்த ராஜரீகமான ஒரு आपकी ஸ்ப்ளெண்டர் அப்படின்னா विशेषताएं ஒரு यादगार ம், भी அஹ், शास्त्र बन ஜொலிப்பை जाती है। கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் अपनी ராஜாங்கத்தினுடைய சக்தி विशेषताएं याद இருக்கிறது. आती हैं। உங்களுடைய अच्छा, விசேஷத்தன்மைகளின் அடிப்படையில் தான் इससे आगे சாஸ்திரங்கள் चलिए। உருவாக்கப்படுகிறது. कहाँ உங்களுக்கு पहुंचे? நினைவிருக்கிறதா உங்களுடைய कलयुग। விசேஷத்தன்மைகளை குறித்து? அச்சா, वहाँ की இப்பொழுது நீங்கள் विशेषता மேல் क्या நோக்கி है? செல்லும்போது எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டபோது आप विशेष கலியுகம் என்று आत्माओं के சொல்லப்பட்டது. नाम से அங்கு என்ன सबका விசேஷத்தன்மைகள் அப்படிங்கிற शुरू होते போது हैं। அங்கும் கூட விசேஷமான हर कार्य ஆத்மாக்களாக की विधि உங்களுடைய में பெயரில் அனைத்துமே ஆரம்பிக்கப்படுகிறது. आपकी ஒவ்வொரு विशेषताओं காரியத்தை से செய்யும் பொழுதும் सुमिरन உங்களுடைய होती விசேஷ है। தன்மையின் மூலம் பெறப்பட்ட வெற்றியை அவர்கள் आपके நினைவு नाम से செய்கிறார்கள். அநேக अनेक आत्माओं का ஆத்மாக்களுக்கு உங்களுடைய பெயரே क्षरण அவர்களுடைய निर्वहन होता வாழ்வாதாரத்திற்கு है। அடிப்படையாக இருக்கிறது. விசேஷ नाम की महिमा கலியுகத்தினுடைய या விசேஷத்தன்மை कलयुग की என்பது உங்களுடைய विशेषता है। பெயர் அவர்களுடைய आपका नाम சூட்சுமம் மற்றும் सबसे விசேஷமான सूक्ष्म பெறுபேறுகளுக்கு அடிப்படையாக प्राप्तियों का இருக்கிறது. आधार बन உங்களுடைய जाता है। விசேஷத்தன்மை உங்களுக்கு தெரியுமா? அச்சா, क्या இப்பொழுது इस மேல் நோக்கி विशेषता செல்லும்போது को நீங்கள் எங்கு जानते हो? வருகின்றீர்கள்? சங்கமயுகம் என்று अच्छा, சொல்லப்பட்டது. फिर आगे चलो। இப்பொழுது நீங்கள் எங்கு कहाँ இருக்கின்றீர்களோ அங்கு पहुंचे? வந்து सत्य। அடைந்திருக்கின்றீர்கள். முரளி நாளை जहाँ மீண்டும் है वहां தொடரும். पहुंच ஓம் गए। சாந்தி. अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। तेरी वाणी शिव बाबा நாடகத்துல